4, 8, 12 அப்ப 3, 7, 11 ஒண்ணுல எங்கிட்ட ஒருத்தருக்கு கேட்பாங்க பெரிய பெரிய பணக்காரங்க. ஒண்ணுல சிம்பிளா சொல்லுவேன் நான் 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்க சொல்லுவாங்க. அடுத்து ஒண்ணு 3, 11, 3, 7, 11 காமிக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி வித்து அடைப்பீங்க சார். சார் அதுக்குதான் சார் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எப்ப விற்கும் சார்? அடுத்த புத்தியில வித்துரும் சார். வித்துனா கடன் அடைச்சிருவார். உடனே என்னுடைய ஸ்டூடெண்ட் கேட்பார், சார் அவன் கடன் வைக்கணும் தான் வந்தான், ப்ராப்பர்ட்டி போச்சா சார்? அவனுக்கு ஒத்தப்பட பாவம் தானே சார்? பணம் வந்தாதானே சார் கடன் அடைக்க முடியும், பணம் வராம எப்படி சார் கடன் அடைக்க முடியும் அப்படின்னு அவரு கேட்பாரு. ஆனா நீங்க பாருங்க, இரட்டைப்படை பணக்காரனுக்கு கடன் அதிகமா இருக்கா, ஏழைக்கு கடன் அதிகமா இருக்கா சார்? பணக்காரனுக்கு தான் கடன் அதிகமா இருக்கு. வேலை செய்யறவனுக்கு கடன் அதிகமா இருக்குமா, வேலை இல்லாதவனுக்கு கடன் அதிகமா இருக்குமா சார்? வேலையே ஒருத்தனுக்கு இல்ல அவனுக்கு கடன் இருக்குமா, வேலை இருக்கிறவனுக்கு கடன் இருக்குமா சார்? வேலை செய்யறவனுக்கு வீட்டுல வந்து பணம் கொடுத்துட்டு கெஞ்சுவான், ஐயா கடன் வாங்கிக்கங்க, பேங்க்ல போடுங்க, தம்பி கொஞ்சம் போடுப்பா, நல்லதான் வேலை செய்யறேன், போடுப்பா கொஞ்சம் போடுப்பான்னு கெஞ்சுவான். ஆனா வேலை இல்லாதவங்க போய் கேட்டா உனக்கு வேலை இல்ல தர முடியாது, என்ன சார் ஏமாத்து போடுவேன். என்ன சார் இந்த 3, 7, 11 அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சார். அதாவது சொத்து விற்கிறது, இந்த மாதிரி வகையில ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரி பண்றது இந்த 3, 7, 11. அதாவது 7, 11 காமிக்கும் போது புதன் வரும்போது உங்களுக்கு 3, 11 வரும்போது கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கலாம், ஏதோ ஒரு இது நடக்காங்க. ஆனா இந்த சூரிய புத்தி வரும்போது இந்த 3, 11 காமிக்கும் போது ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு பொருளையோ கம்ப்ளீட்டா வித்துட்டு ஒரு பெரிய கடனை கொஞ்சம் குறைப்பீங்க. அந்த கடனோட வலு வந்து அப்படியே கம்மியாயிடும். ஆனா விறுவிறுப்பு இருக்காது, ஆனா கடன் அளவு குறையும். அதாவது ஒரு புத்தி ஆற காமிச்சு அடுத்த புத்தி ஒத்தப்படை பாவத்தை காமிதுன்னு வச்சுக்கோங்களேன், கடன் வந்து குறையும் சார். ஒரு புத்தி 6 காமிச்சு அடுத்த புத்தி 8 காமிதுன்னு வச்சுங்களேன், ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கிக்குவாங்க. சரி, அடுத்த இது போமா சார். அதனால வந்து நீங்க பண்ணலாம் சார். ஆக்சுவலா ஓகே சார். அடுத்து என்ன சார்? சேகர். சொந்த வீடு அமையுமா? ஃபர்ஸ்ட் சொந்த வீடு அமையுமான்னு பார்க்கும்போது முதல்ல கொடுப்பனையை பத்தி பார்ப்போம். எந்த பாவத்தை போய் பார்க்கணும் சார்? சரி, 4வது வீடு இருக்கு, கொடுப்பனை நல்லா இருக்கா நல்லா இல்லையா யாரும் சொல்ல வேணாம், எழுதி வைங்க, நான் வந்து பாக்குறேன். சொத்து சேர்க்கிற அமைப்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையா சார்? அதாவது 4வது வீடு இவருக்கு எப்படி இருக்குன்னா 3, 11, 5 சொத்து சேர்க்கிற கொடுப்பனை வந்து இல்ல, சொத்து சேர்க்கிற கொடுப்பனை இல்ல. 4வது வீடு கெடுக்கிற அமைப்பு இருக்குல்ல சார், இது லக்னத்துக்கு நல்லா இருக்கு, ஆனா இருக்கிற வீடு நல்லா அழகா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா குடியிருப்பு லக்னத்துக்கு இது சாதகமா இடத்துல இருக்கிற வீடு எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா ஒரே இடத்துல இருக்க முடியாது, அடிக்கடி இடத்தை மாத்திர மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகே. ஆனா சொத்து சேர்க்கிற கொடுப்பனை கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்காக இவருக்கு சொத்தே கிடைக்காதுன்னு அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம 12 பாவத்துக்கும் ஒரே கண்ணோட்டத்துல பலன் சொல்லக்கூடாது. சில பாவத்துக்கு ஒரு மாதிரியாகவும் சில பாவத்துக்கு வேறு மாதிரி கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா நிலையான பாவங்கள் 1, 2, 6, 7, 10 இதுக்கு விதி கட்டு போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். மீதி பாவம் இருக்கு பாருங்க, 3, 4, 5, 8, 9, 11, 12 இந்த பாவத்துக்கு விதி கட்டு போயிருந்தாலும் தசாபுத்தி வழியா பண்ணலாம். ஏன்னா வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் சார்? வருட கணக்கா வீடு கட்டுவாங்களா? ஒரு 6 மாசம் 1 வருஷம். அப்ப புத்தி நல்லா இருந்தாவே போதுமானது. ஆனா கொடுப்பனை சரியில்லாம போனா சின்ன வயசுல வீடு வாங்க முடியாது. நான் காலைல சொல்லியிருக்கேன் சார். ஆக்சுவலா கொடுப்பனை சரியில்லை, சின்ன வயசுல கடகடன்னு வீடு வாங்க முடியாது. அதுல தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். நிலையான பாவம் சார். இதுக்கு வந்து விதி நல்லா இருந்தே ஆகல சார். ஆக்சுவலா இந்த பாவத்துல விதி கெட்டு போச்சுன்னா அடி பலமா விடும், அது லைஃப் அவ்வளவு நல்லா இருக்காது. இந்த பாவத்துல விதி கெட்டு போனா நம்ம சமரசம் பண்ணிக்கலாம். இந்த பாவத்துல விதி கெட்டு போயிடும் போது அதை வந்து நம்ம சமரசம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல விதி கெட்டு போகும்போது அதை நம்ம சமரசம் பண்ணிக்கலாம். ஆனா இந்த இடத்துல இந்த 1, 2, 6, 7, 10 இடத்துல விதி கெட்டு போனா அது கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு வலுவா இருக்காது. ஓகேங்களா? அதனால இவருக்கு வீடு இல்லைன்னு முடிவு பண்ணனா, பட் சில தடைகள் இருக்கு அப்படின்னு எடுத்துரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு உண்டான காரகம், இப்போ பாவம் கெட்டு போச்சுங்கிறதால அடுத்து என்ன பண்றோம், காரகத்துக்கிட்ட போறோம். காரகம் எப்படி இருக்கு? செவ்வாய் எப்படி இருக்கு? செவ்வாய் எப்படி இருக்குன்னா
1 6 இதெல்லாம் கனெக்ஷன் ஆயிருது. பட் 1ன்னு காமிச்சாலும் கூட அங்க நட்சத்திர உபநட்சத்திரத்துல 2 6 இதெல்லாம் கனெக்ஷன் ஆயிட்டதால இவருக்குன்னு ஒரு பூமி வரும். ஏன்னா அது 3வது வீட்டை காமிக்கல, 7வது வீட்டை காமிக்கல, 11வது வீட்டை காமிக்கல, ஒரு பூமிங்கிறது உண்டு. சரிங்களா? அடுத்து சுக்கிரன் கட்டின வீட்டுக்கு சொந்தக்காரன், அது பார்த்தாலும் 3 5 11 தான் காமிக்குது. கொஞ்சம் கொடுப்பனை கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு. இப்ப தசா புத்திக்கு போகும். தசா புத்திக்கு போகும்போது நடப்பு தசை என்ன புத்தி? புதன் தசை. புதன் தசை வீடுக்கு நல்லா இருக்கா? 3 12. தசாநாதனுடைய அமைப்பு அவ்வளவு வலுவா இல்லை. தசை வந்து 3 12 காமிக்குது இல்லையா? சரி, இந்த தசையில இல்ல அப்படின்னா தசையில இருக்கிற புத்தியை பார்ப்போம். நடப்பு புத்தி என்ன புத்தி? சந்திர புத்தி. சந்திரன் வந்து நிலையற்ற கிரகன்றதால அதை நம்ப முடியாது. அதனால இந்த சந்திர புத்தி வந்து ஓரளவுக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியும், ரொம்ப வலுவா எடுத்துக்க முடியாது. சந்திர புத்தியை விட்டுருக்கேன். செவ்வாய் புத்தி அதுவும் வலுவா இல்லை. ராகு புத்தி பாருங்க, 4 8 10 12ங்கிறதால ராகு புத்தியில வீடு வாங்குவார் சார். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் கடன் குணம், கொஞ்சம் ஸ்ட்ரெயினும் கொஞ்சம் இருக்கும். புதன் தசையில ராகு புத்தி சார். அதாவது உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கணும்னா, இப்போ இந்த ஜாதகத்துல 4வது வீட்டு சப்ளாட் யார் சார்? உங்க ஜாதகத்துல 4வது வீட்டு சப்ளாட் யார் சார்? சுக்கிரன். சுக்கிரனுடைய சாரத்துல யார் இருக்கான்னு பாருங்க. என்ன சார்? சுக்கிரனுடைய சாரத்துல யார் இருக்கான? சனி சந்திரன் இல்ல சார், ராகு இருக்கு. ராகு வந்து சுக்கிரனுடைய சப்ல இருக்கு, கேது வந்து சுக்கிரனுடைய ஸ்டார்ல இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. சுக்கிரனுடைய சாரத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் சுக்கிரனுடைய வேலையை செய்யும். சுக்கிரனுடைய சாரத்தில் யார் இருக்காருன்னா கேது இருக்கு. கேது பாருங்க சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கா? இருக்கா சார்? இருக்கா? கேது வந்து பூராட நட்சத்திரத்தில் இருக்கா? கேது வந்து தனுசு ராசியில 14 டிகிரில இருக்கு பாருங்க. 16 டிகிரில 15 39 இருக்கு இல்லையா? அது கேது, அது வந்து சுக்கிரனுடைய சாரம் தானே சார். ராகு வந்து கேது, ராகு பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய சப்ல இருக்கு. அப்ப ராகு கேது இந்த 2 கிரகம் தான் உங்களுக்கு சொத்துக்களை தரக்கூடிய கிரகம். அதே நேரத்துல வாங்கக்கூடிய சொத்து கொஞ்சம் கடன், கொஞ்சம் பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா 8 12 இருக்கிறதால கொஞ்சம் கடன், கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ராகு புத்தியில வாங்குவீங்க சொத்து. மேக்சிமம் உங்க பேர்ல வாங்குறது உங்க மனைவி பேர்ல வாங்குவீங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துல 4வது வீடு 3 5 3 11 5ங்கிறதால எந்த பொருள் வாங்கினாலும் அது வித்துற அமைப்பு தான் அதிகமா இருக்கு. யார் யாருக்கெல்லாம் 4வது வீடு 3 11 தொடர்பு உள்ளதோ அவங்க ஒரு பொருளை வாங்கினாலும் இமிடியேட்டா விற்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமா இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் ராகு புத்தி எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, ராகு புத்தி 2016 வருது. இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு, 1.5 வருஷம் கழிச்சு. இதுக்கு முன்னாடியே வீடு வாங்குற அமைப்பு ஒரு இடத்துல வந்திருக்கும். எப்ப வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, இதே ராகு புத்தி, அதாவது சனி தசையில ராகு புத்தி 2001 இருந்து 2004 அப்ப ஏதோ வகையில நெருங்கி வந்திருக்கலாம். வந்தது. அப்போ லேண்ட் என்ன வாங்கினீங்களா? அப்ப வாங்கினீங்களா? ஓ, அப்ப வாங்க அதில் தான் வீடு கட்ட போறீங்களா? ஓ சரி 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 சரி. ஏன்னா அந்த நேரத்தில் வாங்கினீங்க இல்லையா? அதான் 8 12ங்கிறத பயன்படுத்த முடியாம போகுது. அதாவது என்னன்னா 4வது வீடு 2 4 6 10ன்னு ஒரு புத்தி வந்தா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா அதை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியும். கூட 8 12 வரும்போது என்னன்னா ஒரு பொருள் இருக்கா நம்ம பயன்படுத்த முடியாது. ஒருத்தருக்கு அதே மாதிரிதான் 4வது வீட்டு சப்தாடு 4 8 12 தொடர்பு கொண்டு 60 வயசுல ரிட்டையர் ஆனாரு. ரிட்டையர் ஆன பணத்துல பெரும் பகுதியை எடுத்து வீடு வாங்குறாரு. வீடு வாங்கிட்டு கொஞ்சம் கடனும் கொஞ்சம் பேங்க்ல இருந்து வாங்கி கட்டிட்டே வராரு. வீடு கட்டின உடனே லீஸு கூட்டுட்டு அந்த பணத்தை வாங்கி கட்டிட்டு அப்படியே வராரு. எல்லா கடனும் அடையுது. அடைஞ்ச உடனே வீட்டுக்கு அவர் போறாரு. போயிட்டு 2 மாசத்துல போயிடுறாரு. இல்ல என்ன அப்படின்னா 8 12 அனுபவிக்க முடியல. அப்புறம் சொல்றாங்க அவங்க ஒய்ஃப் வந்து அழுவுது, மகராஜன் வீடு இவ்வளவு பெரிய வீடு கட்டினாரு, கட்டி வச்சு வாழவே முடியல அப்படின்னும் போது எனக்கு அவருக்கு ஏற்கனவே அவர் ஜாதகத்தை பார்த்தால உடனே எனக்கு 4வது 8 12 இதான் போலகுது அப்படின்னு உடனே எனக்கு தோண ஆரம்பிச்சு. அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 8 12 வரும்போது இந்த 4வது வீட்டு சப்ளாடு 8க்கும் 12க்கும் சப்ளாடா வரும்போது ஒரு பொருளை வாங்கிட்டு அது கிடப்பிலேயே போடுறது. அப்படியே
ஒரு வண்டி வாங்கிட்டு யூஸ் பண்ணாமே வச்சிருந்தா என்ன ஆச்சு சார்? அதுதான் 8/12. இருந்தாலும் உங்களுக்கு விற்கிறதுக்கு ஒன்னா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்னா நீங்க சுக்கிரனுடைய அந்தரம் வரும்போது வித்துருங்க. ஆக்சுவலா ஒரு பிப்ரவரி மாசம் வருகின்ற ரன்னிங் காலகட்டத்திலே இப்ப இன்னும் பிப்ரவரி மாசத்துக்குள்ள விற்கலாம் சார். நெருங்கி வருது. நவம்பர் 21ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பீரியட். ஏன்னா சுக்கிரனுடைய அந்தரம் வரப்போகுது. கரெக்ட் தான். அதனால இந்த பீரியட் விட்டுருங்க. இன்னும் அடுத்த புத்தியில செவ்வாய் புத்தியில சுக்கிரந்திரம் 2015 நவம்பர் மாசம் வித்துருங்க. வித்துட்டு அப்படியே ப்ராப்பர்ட்டியா வாங்கலாம். இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி உங்க பேர்ல வாங்க, மனைவி பேர்ல வாங்கிடுங்க. ஓகேங்களா? சரி சார். அடுத்த இதுவுக்கு ஓரளவுக்கு புரியுது இல்ல சார்? இது அடுத்த இதுவுக்கு போவோம் சார். அடுத்து யார் சார்? பிரதீப்பா? இது யார்? நீங்களா சார்? நீங்க தான் என்ன சார்? ஓ, தங்கச்சி குழந்தையா? சரிங்க சார். 2011. சரிங்க சார். சார் ராகுது சார். கொஞ்சம் ஹெல்த் அப்பப்போ வீக்கா இருக்கா சார் குழந்தைக்கு? ஏன் அப்படின்னா அந்த ஜாதகத்துல லக்ன சப்ராடு பாருங்க என்ன காமிக்குது பாருங்க. 2/8 ஒரு குறை இருக்கு. லக்ன சப்ராடு 2, 6, 8 ஒரு பிரச்சனை இருக்கு. எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு. 10 சாரி 10. இந்த 6 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 12 இல்ல, சாரி 8 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2 இருக்கு. கரெக்ட். இருந்தாலும் ஒரு சேதாரம் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேச்சு வரலன்னா 2வது வீடு பாருங்க 12 காமிக்குது. 6, 12ன்னு அதுல ஒரு குறைபாடு இருக்கு. சரி, இப்ப நடக்கிற தசை நல்லா இருந்தா இதெல்லாம் மீறி நம்ம எடுத்துட்டு போலாம். நடப்பு தசை என்ன தசை? ராகு தசை. ராகு தசை எப்படி இருக்கு? 6, 8, 12. எப்போதுமே நேத்து சொன்ன இல்ல சார், குழந்தைகளுக்கு 8, 12 வரக்கூடாது. ஏன்னா குழந்தைகளுக்கு சாதாரண மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, குழந்தைகளுக்கு இயற்கை தன்மை ரொம்ப அதிகமா இருக்கு சார். குழந்தைகளுக்கு இயற்கை தன்மை எப்படி அதிகமா இருக்குன்னா, ஒண்ணுமே தெரியாது. எங்க தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்தது ரீசெண்டா. எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வர விஷயம். யானையில கட்டி விடும் போது யானையை எப்படி ஆட்டினா அழுதுட்டே இருக்காங்க. 4 மாசம் தான் ஆகுது. யானையை எப்படி குலுக்குனா சிரிக்கிறான். சரி, நல்லா அப்படியே குளிக்கிட்டே இருந்து நல்லா தூங்கியாச்சு. விட்டு ஒண்ணு அழுவ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் எங்க தம்பி கிட்ட சொன்னோடனே, ஒரு ஸ்பிரிங் ஒண்ணு வீட்டுல வச்சிருக்கோம் அந்த யானைக்கு, ஸ்பிரிங்க கொண்டாந்து கொடுத்த உடனே அது ஆட்டு விட்டு கொஞ்சம் ஹைட் ஆட்டுனா தூக்கி போடுறதுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு குழந்தைக்கு அவ்வளவு அறிவாற்றல் இருக்கு இல்லையா? இதுதான் இயற்கை அறிவுன்னு சொல்லுவோம் சார். இயற்கை அறிவுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் யாரும் சொல்லித்தராம தானாகவே புரிந்து கொள்ளுது இல்லையா? அந்த அறிவுக்கு பேரு தான் இயற்கை அறிவு. அந்த இயற்கை அறிவுங்கிறது எந்த பாவம் சார்? எந்த பாவம் நினைக்கிறீங்க சார் நீங்க? 5, 9வது பாவம் தான். அதை கெடுக்கக்கூடிய பாவம் இது சார். 4, 8. 4, 8 எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம போயிடும். ஒரு தடைகள் இருக்கும். ஒரு குழந்தைனா பேசுறது, சிரிக்கிறது, கொஞ்சது, ஒரு குழந்தை அதாவது வாங்க சார் கொஞ்சது, இந்த மாதிரி விஷயம்லாம் வரக்கூடியதான் அது 5, 9. 8 வரும்போது அதுல வரக்கூடிய தடைகள், பிரச்சனைலாம் சொல்லக்கூடியது. அப்போ இந்த ராகு தசை அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதே மாதிரி ராகுங்கிறது அலர்ஜிக்கு காரகம் சார். அலர்ஜி சொல்றோம் இல்லையா? அலர்ஜினா ஒவ்வாமைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஒவ்வாமைனா சில பொருட்கள் ஒத்து வரும், சில பொருட்கள் ஒத்து வராது அப்படின்ற மாதிரி அப்பப்ப தடிப்பு, சின்ன சின்ன கட்டிகள், இந்த மாதிரிலாம் அப்பப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த 18 வருஷத்துல. இப்ப நடக்கிற புத்தி என்ன புத்தி? இந்த புத்தி தடுக்குதா? இப்ப அடுத்த நானே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இப்போ ராகு தசையில எந்த புத்தியில ஜாதகருக்கு எந்தெந்த புத்திகள்